விவசாயம் இந்திய பொருளாதாரத்திலும் கலாச்சாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது மில்லியன் கணக்கான மக்களுக்கு உணவளிக்கிறது மற்றும் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிறது. இந்தியாவில் விவசாயம் பல்வேறு பருவங்களில் நடைபெறுகிறது. விவசாயத்துக்கு சரியான பருவத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். அது பயிரின் வெற்றியை தீர்மானிக்கிறது. இந்தியாவின் தட்பவெப்பநிலை வேறுபட்டது. வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு வானிலை முறைகளை அனுபவிக்கின்றன. இதனால் விவசாயிகளுக்கு பருவங்களை புரிந்து கொள்வது முக்கியம். பருவங்கள் காய்கறிகளின் வளர்ச்சி மற்றும் தரத்தை பாதிக்கின்றன. சில காய்கறிகள் குளிர செழித்து வளரும், மற்றவை அரவணைப்பு தேவை. தவறான பருவத்தில் நடவு செய்வது மோசமான அறுவடைக்கு வழிவகுக்கும். இது பூச்சிகள் மற்றும் நோய்களின் அபாயத்தையும் அதிகரிக்கிறது. பருவங்களை புரிந்து கொள்வதன் மூலம் விவசாயிகள் சிறப்பாக திட்டமிடலாம். அவர்கள் சரியான பயிர்களை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் நடவு செய்யலாம். இது ஆரோக்கியமான தாவரங்கள் மற்றும் அதிக மகசூலுக்கு வழிவகுக்கிறது. இது இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தேவையையும் குறைக்குது. இந்தியாவில் ரபி, காரி மற்றும் ஜாயித் என 3 முக்கிய விவசாய பருவங்கள் உள்ளன. ஒவ்வொரு பருவத்துக்கும் அதன் சொந்த பண்புகள் உள்ளன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையான காய்கறிகளுக்கு ஏற்றது. இந்த பருவங்களை பற்றி அறிந்துகொண்டு விவசாயிகள் தகவலர் இந்த முடிவுகளை எடுக்க உதவும். விவசாயிகள் பருவங்களை புரிந்துட்டு தங்கள் விவசாய நடவடிக்கைகளை சிறப்பாக திட்டமிடலாம். இது அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும். சரியான பருவத்தில் சரியான பயிர்களை தேர்ந்தெடுப்பது விவசாயிகளின் உழைப்பை குறைத்து அதிக மகசூலை உறுதி செய்யும். இது விவசாயிகளின் செலவுகளை குறைத்து அதிக லாபத்தை பெற உதவும். இதனால் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். சரியான பருவத்தில் பயிர்களை வளர்ப்பது இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் தேவையை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு நல்லது. இந்தியாவின் விவசாய பருவங்கள் விவசாயிகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவுகின்றன. ஒவ்வொரு பருவமும் விவசாயிகளின் உழைப்பை குறைத்து அதிக மகசூலை உறுதி செய்கின்றன. விவசாயிகள் இந்த பருவங்களை பற்றி அறிந்துட்டு தங்கள் விவசாய நடவடிக்கைகளை சிறப்பாக திட்டமிடலாம். ஒவ்வொரு பருவமும் விவசாயிகளின் உழைப்பை குறைத்து அதிக மகசூலை உறுதி செய்கின்றன. இதனால் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். இந்த பருவங்களை பற்றி அறிந்து கொண்டு விவசாயிகள் தகவலர் இந்த முடிவுகளை எடுக்க உதவும். இது அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும். இந்தியாவின் விவசாய நாட்காட்டி 3 முக்கிய பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை ரபி, காரி மற்றும் ஜாயித். இந்த 3 பருவங்களும் விவசாயத்தின் முக்கியமான பகுதிகள். ஒவ்வொரு பருவத்திற்கும் அதன் தனித்துவமான அம்சங்கள் உள்ளன. இந்த பருவங்கள் விவசாயிகளின் பயிர் வளர்ப்பு முறைகளை தீர்மானிக்கின்றன. ரபி பருவம் அக்டோபர் மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை நீடிக்கும். இது குளிர் பருவம். வெப்பநிலை குளிராக இருக்கும், மழை குறைவாக இருக்கும். இந்த பருவத்தில பயிர்கள் அதிகமாக வளர்கின்றன. இந்த பருவம் குளிர்ந்த காலநிலை தேவைப்படும் பயிர்களுக்கு ஏற்றது. இந்த பருவத்தில பயிர்கள் அதிக மகசூலை தருகின்றன. காரி பருவம் ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிவடையும். இது பருவமழை காலம். வானிலை சூடாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும். மழை பொழிவு அதிகமாக இருக்கும். இந்த பருவத்தில விவசாயிகள் அதிகமாக வேலை செய்கின்றனர். இந்த பருவம் நிறைய தண்ணீர் தேவைப்படும் பயிர்களுக்கு ஏற்றது. மழை அதிகமாக இருக்கும் போது பயிர்கள் நல்ல வளர்ச்சி காணும். ஜாயித் பருவம் ரபிக்கும் காரியேற்பிக்கும் இடையில வருகிறது. இது ஒரு இடைநிலை பருவம். இது மார்ச் முதல் ஜூன் வரை நீடிக்கும். வானிலை வெப்பமாகவும் வட்டதாகவும் இருக்கும். இந்த பருவத்தில் விவசாயிகள் குறுகிய கால பயிர்களை வளர்க்கின்றனர். இந்த பருவம் குறுகிய கால பயிர்களுக்கு நல்லது. இந்த பயிர்கள் விரைவாக வளர்ந்து மகசூலை தருகின்றன. இந்த பருவங்களை புரிந்து கொள்வது விவசாயிகள் தங்கள் நடவு அட்டவணையை திட்டமிட உதவுகிறது. இது அவர்களின் உழைப்பை எளிதாக்குது. ஒவ்வொரு பருவத்தின் தட்பவெப்ப நிலைக்கும் ஏற்றவாறு பயிர்களை தேர்வு செய்யலாம். இது விவசாயிகளுக்கு பயிர்களை சரியாக தேர்வு செய்ய உதவுகிறது. இது சிறந்த வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலை உறுதி செய்கிறது. விவசாயிகள் இதனால் அதிக லாபம் பெறுகின்றனர். வெவ்வேறு காய்கறிகள் வெவ்வேறு பருவங்களில் சிறப்பாக வளரும். ஒவ்வொரு பருவத்திலும் எந்த காய்கறிகளை நடவு செய்ய வேண்டும் என்பதை அறிவது முக்கியம். ரபி பருவத்தில் கேரட், பட்டாணி மற்றும் பாலக் போன்ற காய்கறிகளை வளர்க்கலாம். இந்த காய்கறிகள் குளிர்ந்த வெப்பநிலையை விரும்புகின்றன. குளிர்ந்த காலநிலை அவர்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளர உதவுது.
அவர்களுக்கு பூச்சி பிரச்சனைகளும் குறைவு. காரி பருவத்தில் வெள்ளரிக்காய், தக்காளி மற்றும் வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் நன்றாக வளரும். இந்த காய்கறிகளுக்கு நிறைய தண்ணீர் தேவை. பருவமழை அவர்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்குது. சூடான வானிலை அவர்கள் விரைவா வளர உதவுகிறது. ஜாயித் பருவத்தில் பூசணிக்காய், தர்பூசணி மற்றும் சுரைக்காய் போன்ற காய்கறிகளை நடவு செய்யலாம். இந்த காய்கறிகள் வெப்பத்தை தாங்கும். அவை ஜாயித் பருவத்தின் வேண்ட சூழ்நிலைகளில் நன்றாக வளரும். ஒவ்வொரு பருவத்துக்கும் சரியான காய்கறிகளை தேர்ந்தெடுப்பது நல்ல அறுவடையை உறுதி செய்கிறது. இது பயிர் தோல்வியின் அபாயத்தையும் குறைக்குது. விவசாயிகள் ஆண்டு முழுவதும் புதிய காய்கறிகளை நிலையா பெறலாம். பகுதி 4 காய்கறி வளர்ப்பின் அடிப்படை படிகள். காய்கறி பண்ணையை தொடங்குவதற்கு கவனமாக திட்டமிடல் தேவை. இது உங்களின் அறுவடை வெற்றியை உறுதிப்படுத்தும். பின்பற்ற வேண்டிய சில அடிப்படை படிகள் இங்கே. முதலியல் சரியான இடத்தை தேர்வு செய்யுங்க. இடம் காய்கறி வளர்ச்சிக்கு முக்கியமானது. மண் வளமானதாகவும் நீர் தேங்காததாகவும் இருக்க வேண்டும். மண்ணின் தரத்தை பரிசோதிக்குவோம். அது நிறைய சூரிய ஒளியை பெற வேண்டும். வெள்ளத்துக்கு ஆளாகும் பகுதிகளை தவிர்க்கவும். அடுத்து மண்ணை தயார் செய்யுங்கள். களைகள் மற்றும் கற்களை அகற்றவும். மண்ணின் வளத்தை மேம்படுத்த உரம் அல்லது சாணத்தை சேர்க்கவும். இது தாவரங்கள் சிறப்பாக வளர உதவுகிறது. மண்ணின் வளத்தை மேம்படுத்த உரம் அல்லது சாணத்தை சேர்க்கவும். பின்னர் சரியான விதைகளை தேர்ந்தெடுக்கவும். பருவத்துக்கு ஏற்ற விதைகளை தேர்வு செய்யுங்க. விதைகள் நல்ல தரமானவை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவை நல்ல தரமானவை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இது வெற்றிகரமான அறுவடையின் வாய்ப்புகளை அதிகரிக்குது. விதைகளை விதட்ட பிறகு அவற்றைத் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றவும். மண்ணை ஈரப்பதமாக வைச்சிருங்க. ஆனா நீர் தேங்காதபடி பார்த்து கொள்ளுங்க. தழைக்குளம் ஈரப்பதத்தை தக்க வைத்து களைகளை குறைக்க உதவும். இறுதியா பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கான தாவரங்களை கண்காணிக்கவும். அவற்றை கட்டுப்படுத்த கரிம முறைகளை பயன்படுத்துங்கள். இது ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் நல்ல மகசூலை உறுதி செய்கிறது. இப்படி இந்த அடிப்படை படிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்க உங்கள் காய்கறி பண்ணையை வெற்றிகரமாக நடத்தலாம். பகுதி 5 ஆரோக்கியமான காய்கறி பண்ணையை பராமரிப்பதற்கான உதவி குறிப்புகள். காய்கறி பண்ணையை பராமரிக்க தொடர்ந்து கவனம் தேவை. உங்கள் பண்ணையை ஆரோக்கியமாக வைச்சிருக்க சில குறிப்புகள் இங்கே. முதலில் பயிர் சுழற்சியை பயிற்சி செய்யுங்கள். வெவ்வேறு பருவங்களில் வெவ்வேறு காய்கறிகளை வளர்க்கவும். இது மண் அரிப்பை தடுக்க உதவுது மற்றும் பூச்சி பிரச்சனைகளை குறைக்குது. இரண்டாவதா கரிம உரங்களை பயன்படுத்துங்க. இரசாயன உரங்கள் மண்ணுக்கும் தாவரங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும். உரம் மற்றும் சாணம் போன்ற கரிம உரங்கள் சிறந்தவை. அவை மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன மற்றும் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. மூன்றாவதா தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றவும். அதிகப்படியான தண்ணீர் வேர் அழுகலுக்கு வழிவகுக்கும். நீர் பற்றாக்குறை தாவரங்கள் வாடிவதற்கு காரணமாகலாம். காலையிலோ அல்லது மாலையிலோ தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றவும். இது ஆவியாதல் காரணமா நீர் இழப்பை குறைக்குது. இறுதியா பூச்சிகள் மற்றும் நோய்களை கண்காணிக்கவும். அவற்றை கட்டுப்படுத்த இயற்கை முறைகளை பயன்படுத்துங்கள். வேப்ப எண்ணெய் மற்றும் பூண்டு தெளிப்பு பல பூச்சிகளுக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும். பிரச்சனையின் அறிகுறிகளுக்கு தாவரங்களை தொடர்ந்து பரிசோதிக்கவும். பகுதி 6 இந்தியாவில் பருவகால விவசாயத்தின் நன்மைகள். பருவகால விவசாயத்தால் பல நன்மைகள் உள்ளன. இது விவசாயிகள் இயற்கை காலநிலையை பயன்படுத்திக் கொள்ள உதவுகிறது. இது சிறந்த பயிர் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலுக்கு வழிவகுக்குது. சரியான பருவத்தில் சரியான காய்கறிகளை நடவு செய்வதன் மூலம் விவசாயிகள் இரசாயன உள்ளிகளின் தேவையை குறைக்க முடியும். இது சுற்றுச்சூழலுக்கு நல்லது. இது ஆரோக்கியமான காய்கறிகளையும் உற்பத்தி செய்யுது. பருவகால விவசாயம் நீர் வளங்களை நிர்வகிக்கவும் உதவுது. காரிட்டான பருவத்தில் மழை நீரை நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தலாம்.
இது நிலத்தடி நீரை சார்ந்திருப்பதை குறைக்குது. மேலும் பருவகால விவசாயம் பல்லுயிரியலை ஆதரிக்குது. வெவ்வேறு பருவங்களில் வெவ்வேறு பயிர்களை வளர்ப்பது மோனோகச்சரை தடுக்குது. இது ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பை ஊக்குவிக்கிறது. முடிவில் பருவங்களை புரிந்து கொள்வதும் அதுக்கேற்ப திட்டமிடுவதும் இந்தியாவில் வெற்றிகரமான விவசாயத்துக்கு முக்கியமாகும். இது புதிய காய்கறிகளை நிலையாக வழங்குவதை உறுதி செய்கிறது. இது நிலையான விவசாய முறைகளையும் ஆதரிக்குது.